கீயும் பட்டரும் நமக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக்குமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாருங்க சொன்னது? அப்போ சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் என்ன பண்ணுமா? அதுதானே நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக பாம் ஆயில் இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோமே, இதெல்லாம் என்ன பண்ணும்? வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ நான் மதுரிதா, சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெல்னஸ் கோச் ப்ளஸ் இயர்ஸாக ப்ராக்டிஸில் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இது வந்து தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க என்னென்னா, பட்டர் சாப்பிடாத, கீ சாப்பிடாத, நெய்யெல்லாம் போட்டுக்காத, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது, தாளிக்கும் போது, கடுகு வச்சு தாளிக்கும் போது அப்போல்லாம் வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் 65 இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, பாம் ஆயில். ஈவன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற எல்லா ஆயிலுமே மோஸ்ட் ஆஃப் பாம் ஆயில் தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வைக்கும், உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலில் இப்படி இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ கீ பட்டர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் கீ பட்டர் எல்லாம் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை, அதுவும் முக்கியமாக குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, நம்ம பாடிக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று, அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கீ பட்டர் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஓகே, சன்ஃப்ளவர் ஆயில், வேறு என்னென்னமோ ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல் தான் இப்படி ஜாஸ்தியாகும். ஸோ ஒழுங்காக கீ பட்டர்லாம் சாப்பிடுங்க, ஸ்கின்னுக்கு நல்லது, என்ன மாதிரி ஷைனியாக இருக்கலாம். ஓகே, பாய். முக்கியமாக ஃபாலோ பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடுவீங்க நிறைய இன்ஃபர்மேஷனை.